ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஏபிகேஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில்? டெலிகிராம் இஸ் மோஸ்ட்லி அஃபென்சிவ், ரைட்? ஸோ டெலிகிராமில் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண வேணாம் நான் சொல்லுவேன், டு பி ஃப்ராங்க். பட் வாட்ஸ்அப் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நார்மல் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் ஏபிகேஸ் வந்திருக்கா உங்களுக்கு? யார்கிட்ட வந்திருக்கும் சார்? புதுசாக ஒரு நம்பர்லேருந்து வர்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காந்தி காலத்தில் வர்றது தான் புதுசாக நம்பர்லேருந்து. இப்போ யார்கிட்ட வரும்? உங்கள் பையன்கிட்ட, உங்கள் பொண்ணுகிட்ட, இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கவங்ககிட்ட இருந்து ஒரு ஏபிகே வரும், ரைட்? ஃபைல் நேம் டாட் ஏபிகேன்னு இருக்கும். அந்த ஏபிகேல என்ன இருக்கும் சார்? கிளிக் பண்ணோன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் சார்? நம்மளோட பழக்கம் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ஃபினிஷ், அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு வார்னிங் காமிச்சுன்னா எஸ் ஃபினிஷ், ஃபைன். ஸோ விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை லினக்ஸ் எந்த கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணப்போ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்து பழகிடுவோம். அதில் என்னென்ன நடக்கும்? எல்லாருமே விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம்ல சார். விண்டோஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம்? விண்டோஸ் OS 10 ஆர் 11. 10 இஸ் அவுடேட்டட், 11 யூஸ் பண்ணுவோம். யாராச்சும் 10 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இஸ் அப்டேட் டு 11. ஏன்னா 10ல் நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, யார் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி அட்டாக் பண்ணி எடுக்கலாம். ஸோ 11 யூஸ் பண்ணுறவங்க உங்கள் சிஸ்டம் அட்மின், இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் அட்மின் டெக் சப்போர்ட் வச்சிருப்பீங்களா, அவங்ககிட்ட போய் கேளுங்க, சார் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறோம் நம்ம கம்பெனியில், 100 கம்ப்யூட்டரில் 50 கம்ப்யூட்டருக்கு வச்சிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கோம், அதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிங்களான்னு கேளுங்க. அதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணியிருந்தோம்னா நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், டு பி ஃப்ராங்க். அதில் எல்லா பெர்மிஷன்ஸும் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஆப் மாதிரி இந்த ஆப்பில் எல்லா பெர்மிஷன்ஸும், ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் சிம்பிளாக எடுத்துக்கோங்க, எனி ஃபுட் டெலிவரி ஆப், அதுக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கலாம் சார்? ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எவ்ரி ஒன் யூசஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம், ரைட்? நிறைய யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன லொகேஷன் பெர்மிஷன் கொடுக்கலாம், ஃபைன். வேறு என்ன பெர்மிஷன் கொடுக்கலாம் சார்? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாமல் வேறு யாருக்கோ ஆர்டர் பண்ணிங்கன்னா இட் லாஸ்ட் ஃபார் கான்டாக்ட்ஸ் பெர்மிஷன், மேபி இஃப் நீடட் யூ கேன் கிவ், ரைட்? ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு எதுக்கு உங்கள் SD கார்டு பெர்மிஷன்? ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு எதுக்கு உங்கள் கேமரா பெர்மிஷன், ஃபைன். ஸோ செக் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, இப்போ மொபைலில் நமக்கு எத்தனை ஆப் சார் இருக்கும் ரஃபா? ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்கள் ஜிமெயில், உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மொத்தமாக ஒரு ஆப். அட் அன் ஆவரேஜ் ஒரு ஆண்ட்ராய்டு யூசர்கிட்ட 70 to 120 ஆப்ஸ் இருக்கும், ஃபைன். அதில் கஸ்டம் ஆப்ஸ், கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஆப்ஸ் ஒரு 50 to 70 இருக்கும், நம்ம ஒரு 30 to 50 இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதில் எத்தனை ஆப்புக்கு SMS பெர்மிஷன் இருக்குது சார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மோஸ்ட்லி மெஜாரிட்டி வில் யூஸ் ட்ரூகாலர் ஆப்புக்கு SMS பெர்மிஷன் கொடுத்துருப்போம். நேற்று எனக்கு ஒரு ரிமைண்டர் வந்துச்சு, நான் ஒரு லோன் க்ளோஸ் பண்ணேன், போன வாரமே க்ளோஸ் பண்ணிட்டேன். நேற்று ட்ரூகாலர்ந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, சார் இந்த மாதம் 30th உங்களுக்கு ஒரு லோன் க்ளோஸ் பண்ணணும், லாஸ்ட் டிசம்பரில் எடுத்தது. நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் தேர் மானிட்டரிங் எவ்ரி திங், ஃபைன். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் எங்களுக்கு வந்த ஒரு பஜார்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல், அவங்க ரெகுலராக அந்த ஷேர் ட்ரேடிங், கோல்டு ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு ஆப் வந்திருக்கு சார். அவங்க ரெகுலராக SBIயில் யூஸ் பண்ணாங்க, கம்பெனி அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் வச்சு. சார் உங்கள் SBIயோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அவுடேட் ஆயிடுச்சு, நீங்கள் KYC பண்ணணும், ரைட்? KYCக்கு என்ன பண்ணுவோம் சார்? பேன், ஆதார், ரைட்? இப்போ கம்பெனினா கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம். அதெல்லாம் இப்போ இது வரைக்கும் எங்கே போய் கொடுத்துருக்கோம் சார்? ஒன்று சைன் பண்ணி சீல் வச்சு ஆளுங்கிட்ட கொடுத்துருவோம், எப்பயாச்சும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கோமா யாருக்காச்சும்? இன் பிட்வீன் நம்ம டீமுக்குள்ள அனுப்புறதுனா வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், ஃபைன். ஸோ ஒரு ஆப் வரும், ரைட்? இந்த ஆப் KYC ஆப், நீங்கள் KYC பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆப் வரும். இதுக்கு ஒரு வெர்ஷன் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ், இப்போ இன்டர்நெட் ஏஜ் மாதிரி when we started here, அதில் நாங்கள் 22ல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆப்ஸோட சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஆப் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட்டு உங்கள் SMS பெர்மிஷன் மட்டும் எடுக்கும். SMS பெர்மிஷன்னா உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு SMS அனுப்பலாம், ரீட் பண்ணலாம், இல்லை ஒரு SMS டெலீட்டும் பண்ணலாம், சிம்பிள். அடுத்த வருஷன் ஆப்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா SMS ப்ளஸ் கால் பெர்மிஷன் எடுத்துச்சு. SMSோட உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பேக்ரவுண்டில் அது ஒரு காலும் எனேபிள் பண்ணலாம். தேர்ட் வெர்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா ஆப் ஓவர்லேன்னு சொல்லுவோம். இப்போ கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல சார், இப்போ நீங்கள் வண்டியில் வரப்போ கூட மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஆப் இருக்கும், அதுக்கு மேலே இந்த ஆப் மேலே வரும், ஒரு ஆப் ஓவர்லே பெர்மிஷன் கொடுத்துருப்போம், அந்த பெர்மிஷன் கேட்டிருக்கோம், ரைட்? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன சார் பெர்மிஷன்ஸ் இருக்குது? SD கார்டு பெர்மிஷன். ஒரு ஆப்புக்கு SD கார்டு பெர்மிஷன் கொடுக்கணும்னா வாட்ஸ் த கன்க்ளூஷன் சார்? நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் த ஆப் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஆடிங், கிரியேட்டிங் ஆர் மாடிஃபைங் எனிதிங், ஃபைன். ஸோ இது காமனாக எல்லாத்துக்கும் வந்திருக்கும்ல, SBI யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்திருக்கும், ரைட்? சார் SBI பேரில் ஃபேக்காக நிறைய ஆப்ஸ் வருது. நான் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட், கேஸ்ன்னு சொல்ல மாட்டோம், வி கால்ட் அஸ் சர்வீஸ் ரெக்வஸ்ட். லாஸ்ட் வீக் சர்வீஸ் ரெக்வஸ்ட்லேருந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஆப்ஸ் வருது சார், SBI reward.apkன்னு வருது, இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஃபைன். இப்படி தான் இருக்கும். இல்லாட்டி SBI 1_KYCன்னு வரும், ரைட்? ஸோ இது பேங்க் சொன்னாலும் சில நேரம் நம்ம கேட்க மாட்டோம், டோனியே சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். வாட் வி வில் டூ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு உங்களோட ஆப்பை கிளிக் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணலாம் சார்? சார் ரிவார்ட்ஸ், ஃபைன், ரிவார்ட் பாயிண்ட்ஸ். சார் கிளைம் பண்ணாமல் ரிவார்ட்ஸ் இருக்குது, இயர் எண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கோங்க. வாட் எல்ஸ் சார்? அதான் மேபி மூவி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தேட்டர்லாம் போய் பார்க்க வேண்டாம், இந்த லிங்கை கிளிக் பண்ணால் HD இங்கே ஸ்ட்ரீம் ஆகும், ஃபைன். ஸோ ஆப்பை கிளிக் பண்ணால்
விண்டோஸில் ஓஎஸில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்னு ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுப்போம். ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன சார் கொடுப்போம்? ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுவோம், இன்ஸ்டால் ஆயிரும். ப்ளே ஸ்டோரில் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் பண்ணீங்கனாலும் கிளிக் பண்ணோன்னே அது இன்ஸ்டால் ஆயிரும். பேக்ரவுண்டில் இட் வில் டூ எவ்ரி திங். அதில் எல்லா பர்மிஷன்ஸும் கேட்கும், நம்ம எல்லாமே எனேபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஃபைன். ஸோ பேங்க்ஸ் ஆர் டூயிங். நாங்கள் சில பேங்க்குக்கு ட்ரைனிங் கொடுப்போம். பேங்க்கில் ஹை லெவலில் இருக்க சிசோ டீம், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டீம் கொடுப்போம். அவங்கள்ட்ட கேட்போம், என்ன சார் எல்லாருமே பேங்க்கை தான் ப்ளேம் பண்ணுறாங்கன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் டெய்லி இத்தனை எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், எங்களுக்கு இத்தனை லட்சம் கஸ்டமர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு எஸ்எம்எஸ்க்கே எனக்கு லட்சக்கணக்கில் செலவாகுது. ஒரு கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன்னா என் டியூட்டி முடிஞ்சிச்சு. அவங்களோட கிளைம் கஸ்டமரை எஜுகேட் பண்ணுறது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. நான் எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் கால் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ எத்தனை பேருக்கு சார் நீங்கள் ஒரு பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பேங்க்லேருந்து ரேண்டமாக கால் வந்திருக்கு, சார் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா யாருக்கும் அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் தானா வந்திருக்கா கால்? வந்திருக்கு, ரைட்? மேபி லாஸ்ட் 2-3 இயர்ஸில் ஆர்பிஐ ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால பேங்க்ஸ் ஹவ் என்ஃபோர்ஸ் திஸ். ரேண்டமாக ஒரு டீம் போட்டு, நானே ஒரு நாளைக்கு 4 ட்ரான்சாக்ஷனே பண்ணல 1 வருஷமா, திடீர்னு ஒரு நாளில் 3 ட்ரான்சாக்ஷன் பண்ணால் எனக்கு கால் வரும். 3rd ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு கால் வரும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க சாம்பிளை நாங்கள் ஒரு டீகோட் பண்ணி ஒரு இது எடுத்து வச்சுருந்தோம். ஃபைன். ஆப் கிளிக் பண்ணிட்டாரு, இன்ஸ்டால் பண்ணிட்டாரு, ரைட்? ஆப் கேம் வயா வாட்ஸ்அப் வழியாக அந்த ஆப் வந்திருக்கு, அவர் ஃப்ரெண்டுகிட்டருந்து வந்திருக்கு. அவர் டபுள் கிளிக் பண்ணிட்டாரு. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஃபினிஷ்லாம் கிடையாது. டபுள் கிளிக் பண்ணால் இட் வில் கெட் இன்ஸ்டால். இன்றைக்கி இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆயிரும். அது எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குன்றது முடிஞ்சிடும். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணணும்? நாங்கள் எங்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த மாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டாரு, இப்போ உங்களுக்கு நடந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? ஒரு வைரஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் வாட்ஸ்அப்பை லாக் அவுட் பண்ணிருச்சு, இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க? உங்கள் நண்பர்கிட்ட கேட்காம நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்போ இருக்கிற சைபர் கிரைம் சம்மந்தமாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க நாலேஜ் வச்சு என்ன பண்ணுவீங்க சார்? நெட் ஆஃப் பண்ணுவீங்க. 1. எனிதிங் எல்ஸ்? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. 2nd. 3rd, சிம்மை கழட்டுவோம், சிம்மை ரீசெட் பண்ணுவோம், ஃபோனே கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணுவோம். ஃபைன் சார். ரிமைம்பர், இப்போ இந்த நாங்கள் எடுத்திருக்க இந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட்டில் அந்த கிளைண்ட்டுக்கு அவரை கிளிக் பண்ணதுனால அவர் பர்சனல் பேங்கிங், அவர் பர்சனலில் வச்சிருந்த அக்கௌண்ட்லேருந்து மொத்த அமௌண்ட் எடுத்துட்டாங்க, 60,000 சம்திங். அவர் கம்பெனிக்கு வச்சிருந்த அக்கௌண்ட்லேருந்து லேக்ஸில் எடுத்துட்டாங்க. இஸ் பேங்க்ரப்ட் நவ். அதனால தான் டாப்பிக்லேயே கொடுத்துருக்கோம், சைன் இட் ஃபார் பிஸ்னஸஸ், ரைட்? ஸோ அவர்கிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டு போயிடுச்சு. நாளைக்கு பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு அவருக்கு அமௌண்ட் இல்லை, 100-200 தான் மெயின் பேலன்ஸில் நிற்கிது. ஸோ வாட் கேன் டூ சார்? நார்மலாக என்ன பண்ணுவோம்? எங்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சார் 1930 கால் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் 1930 தெரியுமா? 1930 108 மாதிரி சைபர் கிரைம் அவேர்னஸ் நம்பர், இல்லாட்டி cybercrime.gov.in இந்த வெப்சைட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க சொல்லுவோம். பட் இமீடியட்டாக என்ன பண்ணணும்? இப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் சார்? எனேபிள் ஏர்ப்ளேன் மோட். எதுக்கு சார் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணாமல் ஏர்ப்ளேன் மோட் எனேபிள் பண்ண சொல்கிறோம்? இப்போ உங்களுக்கு அந்த பணம் அவசியம் வேணும்னா ஒரே சொல்யூஷன், சிங்கிள் வேர்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸில் உங்களுக்கு காசு போயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறீங்களோ உங்கள் அமௌண்ட் சேஃப். யார் ஃப்ரீஸ் பண்ணலாம்? பேங்கிங் அஃபீஷியல்ஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்லை லா என்ஃபோர்ஸ்மெண்ட், போலீஸோ ஏதோ ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஏஜென்சிஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கும். பட் அமௌண்ட் போய் ப்ரீவியஸாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி சார் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணிருங்க. இன்றைக்கி டேட்டுக்கு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்கள் அமௌண்ட் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவீங்க, NCRB நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அதோட லிங்க் ஆயிரும். அந்த ஐடி அன்லிங்க் ஆகாமல் அந்த அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது இன்றைக்கி டேட். எங்களுக்கு எவ்ரிடே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ் வரும் நம்மளோட ஹாட்லைனுக்கு, கம்பெனி ஹாட்லைனுக்கு. கேட்குறதுல அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ரீஸ் ஆகாது. அவங்க போவாங்க, பேங்க்கில் கேட்பாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கேட்பாங்க, 1 நாள் 2 நாள் ஆயிரும். அதுக்குள்ளே அந்த அமௌண்ட் வேறு அக்கௌண்ட்டுக்கு ஷெல் அக்கௌண்ட்டாக மியூல் அக்கௌண்ட்ஸாக மாதிரி போயிடும். ஸோ ஏர்ப்ளேன் மோட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், நிறைய அந்த கஸ்டமர் கூட அதான் சொன்னார், சார் அந்த ஆப்போட சாம்பிள் எங்கன்னு கேட்டால், சார் அதை நான் பார்த்தோன்னே டெலீட் பண்ணிட்டேன். ஆப்பை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜில் டெலீட் பண்ணிட்டோம். டபுள் கிளிக் பண்ணப்போ அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அந்த ஆப் என்ன பேரில் சார் இன்ஸ்டால் ஆயிருக்கும்? SBI KYCன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆப் என்ன பேரில் இன்ஸ்டால் ஆயிருக்கும்? இன்னைக்கு SBI KYCன்னு இன்ஸ்டால் ஆயிருக்குமா? ஆயிருக்கும். பட் இந்த ஆப் என்ன பேரில் இருந்துச்சு தெரியுமா? கால்குலேட்டர். எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, சிஸ்டம் கால்குலேட்டர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது கால்குலேட்டர் ஆப்பாக மாறிடுச்சு. நானே சந்திரமுகியாக மாறினேன்ற மாதிரி, ரைட்? அது கால்குலேட்டர் ஆப்பை ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேட்டர் ஆப்பாகவே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கால்குலேட்டர் ரன் ஆகும், பேக் எண்டில் அந்த ஆப் ரன் ஆகும். இன்றைக்கி ஆப்ஸோட நான் சொன்ன மாதிரி ஏஜஸ் மாறிட்டு வருது, ஆப்ஸோட சிவியாரிட்டி அப்படி இருக்குது. ப்ரிசர்வ் த எவிடன்ஸ். எதுக்கு செல்லை சுவிச் ஆஃப் பண்ண வேணாம், ஏர்ப்ளேன் மோடில் போடுங்கன்னு சொல்கிறது? இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டில் அதை எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணணும், சார் என் மொபைலில் நான் கிளிக் பண்ணனால தான் பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும்னா உங்கள் மொபைல், அந்த ஆப் அது உங்கள் மொபைலில் தான் இருந்துச்சு, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்ற ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும். அந்த ஆப் என்ன கம்யூனிகேஷன் பண்ணிச்சுன்றதை டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ரேம்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரில் ரேம்னு ஒன்று இருக்கும், நம்மலாம் 8GB 16GB வச்சுருப்போம். அந்த ரேம் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேமில் இருக்க கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ண முடியாது. ஸோ நாங்கள் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணாமல் அதை ஒரு ஃபாரன்சிக் காப்பின்னு சொல்லுவோம். ஒரு காப்பி எடுத்து வச்சு அதை ஆஃப்லைனில் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ சுவிச் ஆஃப் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. யூ கேன் கோ ஃபார் ஏர்ப்ளேன் மோட், ஃபர்ஸ்ட் எய்ட் ஆக்டிவிட்டி. ஃபைன். செகண்ட்,
பேரலாக என்ன பண்ணும், நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல், ஜியோ, ஏர்டியோ அந்த சிம்மை போய் பிளாக் பண்ணும். யூ டு பிளாக் த சிம், இன்கமிங் அவுட் கோயிங் சர்வீசஸ் பிளாக் பண்ணும். இப்போ இந்த ஆப் என்ன பண்ணுன்னா உங்களோட எஸ்எம்எஸை ஃபார்வர்ட் பண்ணும், காலை ஃபார்வர்ட் பண்ணும். உங்கள் ஆப் இன்ஸ்டால் ஆனோன்னா *#21# போட்டு ஒரு 10 டிஜிட் நம்பருக்கு போயிருக்கும். என்ன பண்ணும், உங்களுக்கு வர எஸ்எம்எஸ் எல்லாம் அந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகும், உங்களுக்கு வர கால்ஸ் எல்லாம் அந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஒரு ஆப்பையோ இல்லை ஒரு லாகினையோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன சார் வேணும், பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, எப்படி சார் ரெக்கவர் பண்ணலாம்? ஆப் விட்டுருங்க, ஜென்ரலாக ஏதோ ஒன்றுக்கு ரெக்கவரி, ஜிமெயில் மறந்துடுச்சு, எப்படி ரெக்கவர் பண்ணுவோம் சார்? ஓடிபி வழியா மெஜாரிட்டி, இல்லாட்டி மெயில் ஆர் ஆல்டர்னேட் இமெயில். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உங்கள் எஸ்எம்எஸ் வழியாக வரதை டிசேபிள் பண்ணிடுவாங்க. எஸ்எம்எஸ் வழியாக எனக்கு ஆக்டிவேஷன் வேணாம் சார், எனக்கு மெயில் வழியாக ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் பெர்மிஷன் எடுத்திருப்பாங்க, அதை வச்சு உங்கள் மெயில் ஐடியை மாற்றிருப்பாங்க அவங்க மெயில் ஐடிக்கு. ஸோ அடுத்து வர ஓடிபிஸ்லாம் மெயிலில் தான் வரும். நம்ம எஸ்எம்எஸ் வேணாம்னு சொல்லி செல்லை சுவிச் ஆஃப் பண்ணியிருப்போம், சிம்மை கழட்டி போட்டிருப்போம், நோ யூஸ். பை அந்த அட்டாக் நடந்து ஒரு 5 minutes they might have changed everything. Fine. சிம் பிளாக் பண்ணுறோம். ரெண்டாவது சஞ்சர் சாத்தி, நம்ம கிரியாவன் போர்ட்டல்லே ரீசெண்டாக அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். சஞ்சர் சாத்தி போர்ட்டல் சார், இந்த போர்ட்டல் பற்றி கேள்விப்பட்டீங்களா? ரீசெண்ட் டேஸில் நிறையா வந்துச்சுல, யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ரைட்? பண்ணலாமா வேண்டாமான்றது செகண்ட். இட்ஸ் எ ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இந்த ஆப்பில் நீங்கள் ரிப்போர்ட் தான் பண்ணலாம், ஃபைன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், உடனே காசு வருமானம் இல்லை. இட்ஸ் எ ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் டு டெலிகாம். கவர்மெண்ட்டில் டெலிகாமுக்கு நீங்கள் இந்த மாதிரி என் சிம்மில் ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுற ஒரு யூனிஃபைட் போர்ட்டல், ஃபைன். தேர்ட் திங் ரேஷனல். இதெல்லாம் பண்ணலன்னா என்ன சார் பண்ணலாம்? சிம்மை தான் கழட்டிருக்கேன், சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம்? பேக்ரவுண்டில் உங்களுக்கு வர எஸ்எம்எஸ் எல்லாம் அந்த அட்டாக்கருக்கு போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கு வர மெயில் எல்லாம் அந்த அட்டாக்கருக்கு போய்கிட்டு இருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கோ கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஃபைன். சில பேர் சொல்லுவாங்க, சார் நேற்று நைட்டு நடந்துச்சு, எனக்கு பயமாயிருச்சு, நான் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணி படுத்துட்டேன், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன்னா வெறும் மெசேஜாக தான் வந்திருக்கும். 10,000 ரூபா இருந்தது, அந்த மினிமம் பேலன்ஸ் குறையிற வரைக்கும் 0 வந்து போயிட்டு இருக்கும், ஃபைன். ஸோ தேர்ட், ஃபைன், மெயினானது பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீசிங். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸில் உங்களுக்கு காசு போயிடுச்சுன்னா ஒரே சொல்யூஷன், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும், ஃபைன். அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். அது யார் வழியாக பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நம்ம போய் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பண்ண மாட்டாங்க. NCRP ஐடி இருந்தாலும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வழியாக போனால் தான் அதை அவங்க பண்ணுவாங்க. கீழே ஒரு இது கொடுத்துருக்கோம்ல, 15 to 16 minutes. அட்டாக்கர் இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்தாங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வேறு அக்கௌண்ட்டில் வேறு ஷெல் அக்கௌண்ட்ஸ்க்கு அந்த மணி போயிடும், ஃபைன். முக்கியமானது இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க. அட்டாக் நடந்தோன்னே நமக்கு இருக்கிற காமன் சென்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், சார் எனக்கு இந்த மாதிரி அட்டாக் நடந்துருச்சு, இந்த மாதிரி அட்டாக், ஹலோ, ஓகே, எனக்கு இந்த மாதிரி அட்டாக் நடந்துச்சுன்னு நம்ம ஸ்டேட்டஸில் வைப்போம், ஃபைன். இந்த யூஸருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்ஸ்அப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் நம்பர், செகண்டரி அக்கௌண்ட், வாட்ஸ்அப்போட பின்னெல்லாம் மாற்றி வாட்ஸ்அப்பை லாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வாட்ஸ்அப்பில் வைக்கல, ஃபேஸ்புக் மாதிரி மற்ற போர்ட்டல்ஸில் ஸ்டேட்டஸில் வச்சிருக்காரு. நம்மளே பார்த்துருப்போம் நிறையா, சார் என் அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, இந்த அக்கௌண்ட்லேருந்து காசு கேட்டால் கொடுக்காதீங்கன்னு. தட் ஹேஸ் டு பி டன். ஃபைன். ஸோ இது ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். இல்லை சார் நான் ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணி மொத்த அமௌண்ட்டே ரெக்கவர் பண்ணணும்னா என்னென்ன வேணும்? டிவைஸ் டீட்டெயில்ஸ், ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஆப் என்ன பேரில் வந்துச்சு, அது எங்கே ஸ்டோர் ஆச்சு. எங்களை மாதிரி ஒரு ஏஜென்சிஸ்ட்டை கொடுத்து ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம செயின் ஆஃப் கஸ்டடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம், FIR காப்பி மாதிரி. இது ஒரு செயின் ஆஃப் கஸ்டடி. ஆப் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மொபைலில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, ஆப் வந்துச்சு இருந்துச்சுன்ற ப்ரூஃப். டிப்பிக்கல் சேட் டேட்டா பேசஸ், எந்த லாக்ஸ் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்கும், கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதோட சாம்பிள்ஸ், ஃபைன். ஃபயர்பேஸ், இப்போ எல்லாமே க்ளவுட் யூஸ் பண்ணுறோம்ல சார், க்ளவுட் யூஸ் பண்ணுறோம்ல, என்னென்ன யூஸ் பண்ணுறோம் சார்? AWS, Azure, Google Cloud. ஃபயர்பேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? டெக்னிக்கல் யாராச்சும் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபயர்பேஸ் ஒன் ஆஃப் த க்ளவுட். இந்த மாதிரி ஃபேக்கான ஆப்ஸ் இருக்குல்ல சார், ஃபேக்கான ஆப்னா அந்த ஆப் ஏதோ ஒரு இடத்துல போய் தானே டேட்டா ஸ்டோர் பண்ணுது. ஃபயர்பேஸ் இஸ் த மோஸ்ட் காமன். அது ரிசர்ச்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ இதை மலிஷியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பை டிஸ்மேண்டில் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே ஃபயர்பேஸ்னு ஒன்று இருக்கும். அது அந்த ஆப் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த லொக்கேஷன், ரஷ்யாலேயோ சைனாலேயோ எந்த ஐபியில் போய் இது லாகின் பண்ணுறது டீட்டெயில்ஸ் இருக்கும். இவ்வளோ டீட்டெயில்டாக எடுத்து நம்ம கொடுத்தா தான் நம்ம சைடில் இருக்கிற அமௌண்ட்டை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியும். ப்ராசஸ் சொன்ன மாதிரி தான் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சஞ்சர் சாத்தி காமனாக 1930 கால் பண்ணுவீங்க, இல்லாட்டி cybercrime.gov.inல ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் மணி போயிருந்துச்சுன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் சேமிக்கும். டிரான்சாக்ஷன் ஐடி கேட்பாங்க, 13-16 டிஜிட் கரெக்டாக இருந்தால் தான் கம்ப்ளைண்ட்டே அது ஃபைல் ஆகும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். cybercrime.gov.in இந்தியாவோட ஒன்லி சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். டைம்லைன், ஓகே ஃபைன். சரி சார், இதை எப்படி சார் செக் பண்ணுறது? க்ரீன் டிக்
இப்போ மேண்டேட் பண்ணியிருக்காங்க பேங்க் வழியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா அந்த ஆப்பில் பேங்க்கோட லோகோ இருக்கும், அதில் ஒரு வெரிஃபைட் கிரீன் டிக் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்றது கிரீன் டிக் இருக்கும். எந்த நார்மல் யூசர்ஸ் பே பண்ணி பேங்க் பேரில் கிரீன் டிக் வாங்க முடியாது. ஸோ பேங்க்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்கன்னா ஃபார் ஷுர் வெரிஃபை தே ஹேவ் அ வெரிஃபைட் டிக். ஃபைன். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் நான் சஞ்சர் சாத்தி ஒரு வெப்சைட் சொன்னேன்ல, சஞ்சர் சாத்தி வெப்சைட்டில் போய் இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சார் எஸ்பிஐ பேங்க்கோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் என்ன, இந்தியாவில் எஸ்பிஐ வழியாக வாட்ஸ்அப் வருதுன்னா இந்த ஒரு நம்பரில் தான் வரும். தே ஹேவ் ரெக்கார்டட் இட் தேர். அதை நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைன். அர்ஜென்சி, கிராமர் திங்ஸ் வில் ஸ்கிப். இது நம்ம பேசியிருக்கோமா சார், ஞாபகம் இருக்கா? மேபி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சைபர் பைட்டில் இதை பற்றி பேசணும். எத்தனை பேர் சார் வச்சுருக்கீங்க? இப்போ கை தூக்கலாமா? எத்தனை பேர் மொபைல் ஆன்டிவைரஸ் வச்சுருக்கீங்க? அன்னைக்கு தூக்குன அதே 2 பேர் தான் தூக்குறீங்க. மொபைல் ஆன்டிவைரஸ், ஆண்ட்ராய்டு ஆர் ஐஃபோன் இர்ரெஸ்பெக்டிவ். ஆன்டிவைரஸ் எதுக்கு சார்? கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு. மொபைலுக்கு இந்த எஸ்பிஐ நான் உங்களுக்கு சாம்பிள் ஆப்ஸ் காமிக்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அது சொல்லுங்கள், ஹே வெயிட், நீங்கள் ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதுக்கு சிக்னேச்சர் இல்லை, ஸ்டேட் பேங்க்ன்ற சிக்னேச்சர் இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் ஸ்டேட் பேங்கோட தான் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்மளே அவசரத்தில் கிளிக் பண்ணிட்டோனாலும் அது ஒரு வார்னிங் கொடுக்கும். ஸோ ரெக்கமெண்டட் ப்ளே ஸ்டோரில் போய் ஏதோ ஒரு ஆன்டிவைரஸ், அவாஸ்டோ, ஐவிராவோ ஒரு நேம்டு ஆன்டிவைரஸ் ஃப்ரீயோ பெய்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ரெக்கமெண்டட், ரைட்? இதை ரெக்கவர் பண்ணுறது எப்படி சார்? இமெயில் இருந்தால் இமெயில் வழியாக ரெக்கவர் பண்ணலாம், இமெயிலில் மாற்றிடுவாங்க. ஓடிபி இருந்துச்சுன்னா ஓடிபி வழியாக ரெக்கவர் பண்ணலாம். உங்கள் எஸ்எம்எஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, செகண்டரி ஆப்ஷன். இமெயில், எஸ்எம்எஸ் எதுவுமே இல்லைன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சுருப்போம், அதை வச்சு எனேபிள் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்கு எத்தனை பேர் சார் பின் செட் பண்ணி வச்சுருக்கோம்? வாட்ஸ்அப் செக்யூரிட்டியில் பின்னு ஒன்று இருக்கணும், ஒரு 6 டிஜிட் நம்பர். ஃபைன். திடீர்னு இந்த டிவைஸ்லேருந்து புது டிவைஸில் லாகின் ஆனால் அந்த பின்னு கேட்கும். ஸோ அட்டாக்கர் அப்படியே அவங்க வாட்ஸ்அப் கண்ட்ரோல் எடுத்துருந்தால் அந்த பின் இல்லாமல் அவங்களால உள்ளே போக முடியாது. Do not factory reset. எங்கிட்ட வர்ற 99.9% சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படி தான் வரும். சார் ஆப் வந்துச்சு, தெரியாமல் மாப்பிள்ளை இன்ஸ்டால் பண்ணிட்டாரு, எனக்கு தெரியும் சார், நான் வாங்கி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபைன், கொடுக்கலாம், செல்லு கிளியர் ஆயிரும். பட் அதை வச்சு நீங்கள் காசை கிளைம் பண்ண முடியாது. கோர்ட்டில் கொடுக்கணும்னா தே நீட் பேர் மினிமல் எவிடன்சஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எவிடன்ஸ் இருந்தால் தான் யூ கேன் கெட் த மணி பேக். ரெக்கவரி இமெயில் நன். ஃபைன். பர்மிஷன்ஸ். இந்த ஆப் நான் காமிச்ச இந்த எஸ்பிஐ ஆப் ஃபுல் பர்மிஷன்ஸ். அது என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். கேமரா, மைக்ரோஃபோன், ஜிபிஎஸ், இன்னொரு ஆப்பை ரன் பண்ணலாம், எஸ்எம்எஸ் டெலீட் பண்ணலாம், கால்ஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். வேறு என்ன தான் சார் பண்ண முடியாது ஆண்ட்ராய்டில்? யூ கேன் டேக் த கம்ப்ளீட் கண்ட்ரோல். உங்கள் ஃபோனோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அது எடுத்துரும். ஃபைனல் 3. ஃபைன். சிம்டம்ஸ் சார். சார் இந்த மாதிரி ஒரு ஆப் எனக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆயிருக்கு, இல்லை பசங்க எடுத்து விளாட்றாங்க, இன்ஸ்டால் ஆயிருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் சிம்டம்ஸ்? யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்திருக்கா? இந்த மாதிரி பேட்டரி டெப்ளீஷன், பேட்டரி டக்குன்னு குறையும். இன்றைக்கி டேட்டில் அது இல்லை, பேட்டரிஸ்லாம் நார்மலாக இருக்குது. வேறு ஃபோன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், டுவல் ஸ்பீக், பேங்க் ஆப் கிராஷ். ஒரு பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, எஸ்பிஐ ஆப், அந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் டைம் க்ளோஸ் ஆனது ஒரிஜினல் ஆப் க்ளோஸ் ஆகிருக்கும், பட் பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆனது அதே மாதிரி இருக்கிற ஃபேக் ஆப் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா யூ நீட் டு வெயிட், செக். சார் என் மொபைலில் ஒரு ஆப் இருக்கா, 2 ஆப் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆன்டிவைரஸ் வச்சுருந்தீங்கன்னா பேர் மினிமல் 90% அந்த ஆன்டிவைரஸை கண்டுபிடிச்சி சொல்லிடும், சார் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ஃபேக்கான ஆப். ஃபைன். இப்போ இந்த மால்வேர் நான் ஒரு க்ரீன் டிக் போட்டிருக்கல ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இன்றைக்கி இருக்கிற டேட்டில் எல்லா அட்டாக்கும் பண்ணக்கூடிய மால்வேர் தான் இப்போ நம்ம எடுத்துருக்குது. இது இல்லாமல் மற்ற வேரியன்ஸ், ஸ்டர்னஸ், க்ளோப்ரா, ஹூக்லாம் வேறு வேரியன்ட். சிலதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் பண்ண முடியாது, சிலது கால் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் இப்போ ரீசெண்டாக மதுரையில் ப்ராபகேட் ஆகிட்டு இருக்க வைரஸஸ், எஸ்பிஐ, யூனியன் பேங்க், என்னென்ன நேமில் வந்துட்டு இருக்கோ எல்லாமே ஹை அண்ட் வைரஸ். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஃபோனை ரீஸ்டார்ட் ஆன் பண்ணுற பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் தே வில் வைப் இட் ஆஃப். கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உலகத்தில் நடக்கிற சைபர் அட்டாக்ஸில் 4ல் 1 மால்வேர் இந்தியா அட்டாக். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு 10 மால்வேர் அட்டாக் நடந்துச்சுன்னா அது 4 மால்வேர் இந்தியன்ஸ் மேலே நடந்திருக்குது, அது இந்தியன் ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்திருக்குது. அதோட கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் அந்த ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐசிஐசிஐ, ஃபோன்பே, ப்ளே, ட்ரூ காலர், ரேப்பிடோ, மீட், மதுரை ரயில், பிஎம் கிசான். இதில் என்ன சார்? எங்கள் கிளைண்ட்ஸ்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபேக் ஆப்ஸ், ஸ்கேம் கலெக்ஷன் மாதிரி. இது எங்களுக்கு ஒரு கலெக்ஷன், இது எங்களோட R&D தான். லாஸ்ட் 3 இயர்ஸாக என்னென்ன ஆப்ஸ் எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்துச்சோ நாங்கள் கேட்போம் சார். அதுக்காக நாங்கள் வந்தோடனே சாம்பிள் கேட்போம் சார், ஒரு சாம்பிள் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம் அது எஸ்எம்எஸ் எடுத்திருக்கா, இல்லை கால் எடுத்திருக்கா, இல்லை மொத்த கண்ட்ரோல் எடுத்திருக்கான்னு நீங்கள் கொடுக்குற சாம்பிள்ஸ் வச்சு தான். அதனால தான் அதை நம்ம டெலீட் பண்ண வேணாம்னு சொல்கிறது. ஒரு காப்பியை கிளிக் பண்ணாத வரைக்கும் இட்ஸ் சேஃப். என் மொபைலில் இது எல்லாமே இருக்குது. ஃபைன். கிளிக் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் சேஃப். ஃபைன்.